வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா C++ல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் லாங்குவேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. அதாவது சில இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இது எல்லாம் தான் நம்ம C++ல படிக்க போகிறோம். இது எல்லாமே பில்லர்ஸ் ஆஃப் த C++ அல்லது பில்லர்ஸ் ஆஃப் த ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ். அந்த இன்ஹெரிட்டன்ஸை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸில் எத்தனை வகையான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் ரீயூஸ் அல்லது எக்ஸ்டெண்ட் ஆர் modify the attributes and behaviors which are defined in other class. வேற ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய behaviors and attributes reuse பண்ணிக்கலாம் அல்லது அதோட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது மாடிஃபை பண்ணலாம். அதை மாடிஃபை பண்ணி இன்னொரு புதுசா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். சிம்பிளா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, ரீயூஸ். ரீயூஸ்னா திரும்ப பயன்படுத்திக்கலாம். கோடை ஒரு கிளாஸை மொத்தமாக திரும்ப பயன்படுத்திக்கலாம் அல்லது மொத்தமாக பயன்படுத்திட்டு அதோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிறதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸ்னால் அதில் நம்ம என்னென்னலாம் எழுதியிருக்கிறோமோ அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதோ அதை அதர் கிளாஸ்லேருந்து எடுத்து நம்ம புதுசாக ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே இன்னொரு டெஃபினிஷன் கிடையாது, அது ரெண்டு கிளாஸ் வருது இல்லையா, அந்த ரெண்டு கிளாஸை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. தி கிளாஸ் விச் இன்ஹெரிட்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ் இஸ் கால்டு டெரிவ்டு கிளாஸ். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் உருவாக்குறோம் இல்லையா, அந்த உருவாக்குற கிளாஸுக்கு பேர் டெரிவ்டு கிளாஸ். அண்ட் த கிளாஸ் whose members are inherited is called base class. எந்த கிளாஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதை பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு நான் வந்து ஏன்னு ஒரு பேர் சொல்லியிருக்கிறேன். இந்த கிளாஸில் நான் சம்திங் ஏதோ எழுதியிருக்கேன், மெத்தட்ஸ் இருக்குது, எனக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ கிளாஸ் பின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் பேர் ஏ, இந்த கிளாஸ் பேர் பி. இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கிற மொத்தத்தையும் அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற மொத்தத்தையும் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா அடிஷ்னலா சேர்த்துக்கிறேன். அடிஷ்னலா என்ன பண்ண போறேன், சேர்த்துக்க போறேன். இல்லை இங்க இருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்போ இந்த கிளாஸை பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம், இந்த கிளாஸை டெரிவ்டு கிளாஸ். இந்த கிளாஸை என்னன்னு சொல்றோம், டெரிவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இருக்கிற கிளாஸை தான் பயன்படுத்தி புது கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த புது கிளாஸ்க்கு டெரிவ்டுனும் அந்த எடுத்துக்கிட்டோம் இல்லையா கிளாஸு, அந்த கிளாஸை பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அல்லது சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். அல்லது பேரண்ட் கிளாஸ், பேரண்ட்னு சொல்லுவாங்க, சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டெரிவ்டு கிளாஸு, சைல்டு கிளாஸு, சப் கிளாஸு மூணுமே ஒன்று தான். பேஸ் கிளாஸு, சூப்பர் கிளாஸு, பேரண்ட் கிளாஸு அது மூணுமே ஒன்று தான். ஒன்றுத்தோட பேர் தான் அத்தனை வகையிலையும் நம்ம சொல்லலாம். சரி, ஒரு கிளாஸ் இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது, டேரெக்டாக அப்படியே வந்துடுமா? இது கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, அந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுன்ற கீவேர்டை பயன்படுத்தணும், கிளாஸுக்கு ஒரு பேர் சொல்லணும், அப்புறமா இந்த கோலன் அப்படிங்கிற இந்த கோலன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், நம்ம C++ல 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். பிரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டட் அப்படின்னு 3 பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ப்ரொடெக்டடுக்கு இங்கே வேலை வரப்போகுது, இந்த இனி வரப்போகிற ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் அந்த 3ல் ஏதாவது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை சொல்லணும். அதுக்கப்புறமா பேஸ் கிளாஸ், எந்த கிளாஸ்ல இருந்து நீங்கள் இந்த கான்செப்டை எடுத்துக்கிறீங்க, அதாவது என்ன சொல்லியிருக்கிற நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸோட பேரு. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்க, கிளாஸு சைல்டு. சைல்டுங்கிறது என்னோட கிளாஸ் பேர், அதாவது டெரிவ்டு கிளாஸ் பேரு. இப்போ நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, இங்கே ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் இல்லையா, அந்த கிளாஸுக்கு பேர் இப்போ நான் இங்கே பின்னு கொடுத்துருக்குற மாதிரி இங்கே சைல்டுன்னு கொடுத்துருக்குறேன். கோலன் பப்ளிக். பப்ளிக் அப்படின்னா இங்கே இருக்கிறத நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ப்ரைவேட்டு,
ப்ரொடெக்டடு அந்த மாதிரியும் இருக்குது. ப்ரைவேட்டில் கொடுத்தோம்னா ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். பப்ளிக்கில் கொடுத்தோம்னா இந்த கிளாஸ்ல இருந்தும், இப்போ இந்த கிளாஸ்ல இருந்தும் கோடிங்க அடுத்த கிளாஸ்ன்னு எத்தனை கிளாஸ்க்கு வேணும்னாலும் பயன்படுத்திட்டு போகலாம். அதனால பப்ளிக் அப்படின்னு கொடுக்கறது நல்லது. ப்ரைவேட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த கிளாஸ்க்கு மட்டும் பயன்படுத்தலாம். இதை விட்டு வெளியில் போனால் வேற எங்கேயும் பயன்படுத்த முடியாது இந்த கோடிங்ஸை. ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்க்கு ப்ரொடெக்டட் கொடுத்துட்டு இங்கே டெரிவ்டு பண்ணிட்டோம்னா இந்த கோடிங்கை இங்கே பயன்படுத்தலாம். மறுபடியும் இதுலேருந்து இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். நம்ம இங்கேயும் பயன்படுத்தலாம். இதிலிருந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா முடியாது. இப்போ ப்ரொடெக்டட் அப்படின்னா ஒரு கிளாஸ், அதுலேருந்து இன்னும் ஒரு கிளாஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் மட்டும் பயன்படுத்தணும்னா ப்ரொடெக்டடு. இப்போ இங்கே நான் யூஸ் பண்ணுற கோடிங்கை மறுபடியும் எத்தனை கிளாஸில் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பப்ளிக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுற கோடிங்கை இந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரைவேட்டுங்க. இப்போ தெரியுதுங்களா 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கும் டிஃப்ரென்ஸு. ஒரு கிளாஸ்க்கு மட்டும்னா ப்ரைவேட்டு, ஒரு கிளாஸும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸை நான் உருவாக்கிக்கலாம் அப்படின்னா ப்ரொடெக்டடு, இதுலேருந்து நான் இன்னும் எத்தனை கிளாஸை வேணும்னாலும் உருவாக்கிக்கலாம்னா பப்ளிக். சிம்பிளாக அவ்வளோதாங்க. அந்த மாதிரி 3ல் ஏதாவது உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை சொல்லிட்டு கிளாஸோட பேர் பேரண்ட். இப்போ இந்த பேரண்ட்டுங்கிறது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண கிளாஸாக இருக்கணும். இப்போ இங்கே கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது சைல்டு கிளாஸு, இது பேஸ் கிளாஸ். இப்போ ஏன்ற ஒரு கிளாஸ் இருந்தால் தான் நான் இந்த பி கிளாஸை உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ சைல்டுங்கிறது தான் இல்லாத பேர், பேரண்ட்டுங்கிறது இருக்கிறது. நான் உருவாக்கி வச்சிருக்கணும், ஒரு கிளாஸ் உருவாக்கி வச்சிருந்தேன்னா நான் இப்போ இங்கே பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இதன்படி இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்னலாம் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, எப்படி ஒரு ப்ரோக்ராமை எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அது என்னங்க சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்? ஒரு கிளாஸ் இருக்கலாம், அதுலேருந்து இன்னொரு கிளாஸை உருவாக்கலாம். இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை உருவாக்குறதுக்கு பேர். அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸு நம்ம கிரியேட் பண்ண ஒரு கிளாஸு, அதுலேருந்து இன்னொரு கிளாஸை எடுத்துக்கிறோம், அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸ், அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸ். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேருந்து நிறைய கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். அப்படியே லெவல் டெப்த்தாக போயிட்டே இருக்கும். இப்போ சிலேருந்து இன்னொரு டி கிளாஸை கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லெவலுக்கும் உள்ளே போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் மல்டி லெவலுங்க. சிங்கிள் அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பேர் சிங்கிள். மல்டி லெவல் அப்படின்னா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், அதுலேருந்து இன்னொன்று, அதுலேருந்து இன்னொன்று, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சப்போஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது 2 கிளாஸ் தனித்தனியாக இருக்கும். ஏ கிளாஸ்ன்னு ஒன்று, பி கிளாஸ்ன்னு ஒன்று. நான் 2 கிளாஸ் தனித்தனியாக வச்சுருப்பேன். அது 2த்துலேருந்தும் கான்செப்டை எடுத்து நான் புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் இருக்கிறதும் வேணும் எனக்கு, இதில் இருக்கிறதும் வேணும். இது 2ஐயும் நான் ஒரு இடத்துக்கு பயன்படுத்த போகிறேன். இப்போது என்கிட்ட பேங்க்லேருந்து நான் வந்து அமௌண்ட் எடுக்கிறேன் பணத்தில் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலில் இருக்கும், நம்மளோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலில் இருக்கும். இப்போ நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதாது, என்னோட அக்கௌண்ட் நம்பர் வேணும், என்னோட சில டீட்டெயில்ஸ் வேணும் இல்லையா அவங்களுக்கு. அது ஒரே ஃபைல்லேருந்து எடுக்க மாட்டாங்க, 2 தனித்தனி ஃபைல்ஸ்ல இருந்தும் எடுத்து நம்ம எப்பெல்லாம் ஏடிஎம்ல போயிட்டு அக்கௌண்ட் பணம் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒரு ஃபைல்ல இருந்து போய் எடுத்துக்கோ, அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்னொரு ஃபைல்ல இருந்து எடுத்துக்கோ. இந்த மாதிரி மோர் தென் 1 பேரண்ட் கிளாஸ்ல லிங்க் வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த கிளாஸுக்கு பேரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, அடுத்தது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. அது என்னது ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்? ஒரு பேஸ் கிளாஸு, அதுலேருந்து மறுபடியும் நான் ஒரு இன்ஹெரிட் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன் பின்னு. அப்புறமா அந்த ஏலேருந்தே இன்னொரு கிளாஸும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னு. அப்போ ஏலேருந்து நான் 2 கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். டியில் மறுபடியும் டின்னு கொடுத்துட்டு அதுலேருந்தும் மறுபடியும் ஏலேருந்தே எடுத்துருக்கிறேன் நான். அப்போது இந்த ஏங்கிற கிளாஸ் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது பாரு, பிக்கு, சிக்கு, டிக்கு, 3க்குமே சப்போர்ட் பண்ணுது. இதுதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்லேருந்து, அதாவது பிரான்ச்சஸ் நிறைய போகிறது, ஒரு கிளாஸ்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அது என்னங்க ஹைப்ரிட்டு?
ஒரு கிளாஸு. அடுத்தது பாருங்க பியும் சியும் ஏலேருந்து வருது. டிங்கிறது பாருங்க பியிலேருந்தும் வருது சியிலேருந்தும் வருது. அதாவது என்ன கான்செப்ட் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் என்ன? இது ஒரு பேரண்ட் கிளாஸ், இது ஒரு பேரண்ட் கிளாஸ். இந்த ரெண்டு பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் எடுத்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம். இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது பாருங்க இந்த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது. ஏங்கிற கிளாஸ்ல இருந்து பியும் வருது சியும் வருது. ஸோ ரெண்டு கிளாஸ், அதாவது இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படி வேணும்னாலும் போகலாம். தனித்தனியாக ரெண்டு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ்க்கு ரெண்டுத்துல இருந்தும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டு சேர்ந்தது தான், மல்டிபிளும் ஹைரார்கிக்கலும் சேர்ந்தது தான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான ஒரு கோடிங் நம்ம எழுதலாம் வாங்க. இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான ஒரு சின்ன கோடிங், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒன்றுமே பண்ணல பாருங்க. நான் கிளாஸோட பேர் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். பப்ளிக்கில் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கி இருக்கிறேன். கிளாஸோட பேரே மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்ததுனால இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் எந்த வேல்யூயும் செய்யல, ஒரு மெசேஜை மட்டும் டிஸ்பிளே சொல்கிறேன். பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்டரை முடிச்சுட்டேன், கிளாஸையுமே முடிச்சுட்டேன். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸை இங்கேயே முடிச்சுட்டேன். அடுத்தது மறுபடியும் அகெயின் கிளாஸு டெரிவ்டுன்னு கொடுக்குறேன். அதுக்கு பேர் கோலன் யூஸ் பண்ணிட்டு பப்ளிக் டைப்பில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல இருந்து. ஸோ அப்போ இந்த கிளாஸோட நேமை தான் நான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் இருக்கிற மொத்தமும் நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்? டெரிவ்டு அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு பயன்படுத்திக்கிறேன். இந்த கிளாஸு என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இதில் இங்கேயும் பப்ளிக்கில் டெரிவ்டுன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இந்த கிளாஸோட பேரை தான் இங்கே பயன்படுத்தணும். கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த கிளாஸ் நேமை பயன்படுத்தி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் ஒரு மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். டெரிவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன், ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டேன், கிளாஸையும் முடிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் கிளாஸு, இந்த கிளாஸில் இருக்கிறது எல்லாம் எடுத்து பயன்படுத்தி இன்னொரு கிளாஸு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினில் டெரிவ்டு டி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? டெரிவ்டுங்கிறது இந்த கிளாஸோட பேர். இப்போ இந்த கிளாஸ் பேரை பயன்படுத்தி டிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது தான் ஒரு கிளாஸுக்கான ஸ்பேஸை மெமரியில் அலோகேட் பண்ணோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இப்போ டெரிவ்டு டி அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிளாஸுக்கான ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்கும் மெமரியில். அலோகேட் பண்ணிட்டு இந்த கிளாஸில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே அப்படின்னு போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். இதை தனியாக நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கன்ஸ்ட்ரக்டரை ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகிடும். எப்போ அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அப்போ இந்த டெரிவ்டுங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இங்கே போகும். இங்கே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளாஸை நம்ம எதுலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும். இந்த கிளாஸை எதுலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்கே இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குதா, இந்த கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே போகும் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கா, அப்போ அங்கே போகும். அங்கே போயிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்க, டெரிவ்டு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதும் இங்கேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை தேடி வரும், இந்த கிளாஸை தேடி வரும். இங்கே வந்து இது ஆல்ரெடி டெரிவ்டு கிளாஸா அப்படின்னு செக் பண்ணிட்டு டெரிவ்டு கிளாஸா இருந்ததுன்னா பேஸ் கிளாஸை தேடி போகும். பேஸ் கிளாஸில் போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மெயினுக்கு ரிட்டர்ன் வரும். கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணும் போது இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டு எப்போவுமே பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் தான் முதல்ல ரன் ஆகும். அதுக்கப்புறமா தான் சப் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். இப்போ நான் எங்கேயுமே இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுற மாதிரி ஒரு லைனை நான் யூஸ் பண்ணலை. ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு இது ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கா வருதா அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமை செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சுட்டேன் பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? எழுதுனா அதே போல் தான் செய்திருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸுங்கிற பேஸ் கிளாஸில் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் அந்த கிளாஸையும் முடிச்சுட்டேன். டெரிவ்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி. அப்போ அதில் இருக்கிறது இதுக்கும் வந்துடும். அடிஷ்னலாக இன்னொன்று கொடுக்குறேன் நான், டெரிவ்டு, அதுலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்.
இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து டெரிவ்டு கிளாஸ்க்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணுறேன். கெட் சிஹெச் கொடுத்த உடனே ப்ரோக்ராமும் முடிஞ்சிடும். இந்த டெரிவ்டு கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த டெரிவ்டு கிளாஸில் எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நான் பேஸ் கிளாஸோட எல்லா கோடிங்ஸும் இதுலேயும் இருக்கும். அப்போ இங்கே இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நேராக இங்கே கன்ஸ்ட்ரக்டரை தேடி வரும். இந்த கிளாஸு ஏற்கனவே டெரிவ்டான கிளாஸு அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது, அதில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்குதான்னு பார்த்து அதில் போயிட்டு அதில் இருக்கிற கோடிங்கை ரன் பண்ணிட்டு வரும்னு சொன்னேன். இப்போ அது வருதான்னு செக் பண்ணலாங்களா? இப்போ Alt F9 கொடுக்குறேன், 0 எரர்ஸ் வருது. Control F9 கொடுக்குறேன், ரன் ஆகுது. ரன் ஆன உடனே பாருங்கள் ஆன்சர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பேஸ் கிளாஸில் இருக்கிற நான் கொடுத்த மெசேஜும் வந்துடுச்சு, டெரிவ்டு கிளாஸில் நான் கொடுத்த மெசேஜும் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 2 கிளாஸில் இருந்துமே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்குது. அப்போ ஒரு கிளாஸ் நம்ம டெரிவ்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சேனல் நீங்கள் C++ லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலோட லிங்க்கை அனுப்புங்க. இன்னைக்கு கிளாஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்டிபிள் அப்படின்னாலே அதுலேயே நமக்கு மீனிங் இருக்குது. மோர் தென் 1 கிளாஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். முன்ன ஒரே கிளாஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். லெவல் தான் அப்படியே டெப்த்தாக போயிட்டே இருந்ததே தவிர சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரே கிளாஸை தான் நம்ம டெரிவ்டு பண்ணிட்டு போனோம். இப்போ ஒரே டைமில் 2 கிளாஸில் பேரண்ட் கிளாஸே நம்மக்கிட்ட 2 இருக்கும், A B அப்படின்ற மாதிரி 2 கிளாஸ் இருக்கும். இந்த 2த்துல இருந்தும் எடுத்து நம்ம Cன்ற ஒரு கிளாஸை உருவாக்க போகிறோம். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? இப்போ நான் 2 கிளாஸை தனித்தனியாக முதல்ல கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில். ஃபர்ஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸு நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம்ஸே தான் சின்ன சின்ன மாடிஃபை பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் ஒரே ப்ரோக்ராமை தான் மறுபடியும் எடுக்கிறேன். கிளாஸோட நேமு ஃபஸ்ட்டில் பப்ளிக் டைப்பில் லென்த்ன்ற ஒரு வேரியபிள் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளாஸை முடிச்சிட்டேன். மறுபடியும் கிளாஸு செகண்ட்லேயும் மறுபடியும் பப்ளிக் டைப்பில் பிரத்ன்ற ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன். இப்போ இந்த செகண்ட் கிளாஸுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. செகண்டில் பிரத் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல லென்த் இருக்கு, அவ்வளோதான். இப்போ செகண்ட் கிளாஸை நான் ஆக்சஸ் பண்ணனா பிரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், லென்த்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லென்த்து இங்கே வராது, நான் இங்கே எதுவும் இன்ஹெரிட் பண்ணலை. ஸோ இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. இப்போ தேர்டாக மறுபடியும் அகைன் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் தேர்டு பப்ளிக் இன்ஹெரிட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோலன்னு பப்ளிக் டைப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறத பப்ளிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது எல்லா கிளாஸ்க்கும் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற பெர்மிஷனோட இங்கேயும் மறுபடியும் எங்கே வேணும்னாலும் இந்த கிளாஸில் இருக்கிறதையும் மறுபடியும் எங்கே வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற பெர்மிஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸை எடுக்கிறேன். கம்மா போட்டுட்டு மறுபடியும் பப்ளிக் செகண்ட்னு கொடுத்துருக்குறேன் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறதையும் செகண்ட் கிளாஸில் இருக்கிறதையும் சேர்த்து நான் இந்த தேர்டுங்கிற கிளாஸ்க்கு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வேரியபிள் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒன்று தானே இருக்குது லென்த்து, அப்போ லென்த்தை இங்கே பயன்படுத்திக்கலாம். செகண்ட் கிளாஸ்லேயும் ஒன்று தான் இருக்குது பிரத், அந்த பிரத்தை இங்கே பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். சப்போஸ் இங்கே நிறைய இருந்தது இங்கேயும் நிறைய இருக்குது அப்படின்னா மெம்பர்ஸு எல்லாத்தையும் இங்கே பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் என்னோட ப்ரோக்ராமில் ஒவ்வொரு வேரியபிள் மட்டும்தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது தேர்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு செகண்டு 2 கிளாஸோட மெம்பர்ஸும் கலந்து தேர்டுக்கு வந்தாச்சு. இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே கம்மா போட்டுட்டு நம்ம எத்தனை கிளாஸை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். 2 கிளாஸை தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் ரூல் கிடையாது. தேர்டா 3ஆவதா ஒரு கிளாஸை கூட சொல்லலாம். எத்தனை பேரண்ட் கிளாஸை வேணும்னாலும் நம்ம இங்கே பயன்படுத்தி ஒரு சிங்கிள் கிளாஸை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் டெரிவ்டு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பப்ளிக்கில் நான் ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன், வால்யூம் அப்படிங்கிற மெத்தடு. இங்கே வால்யூம் பதிலாக நீங்கள் ஏரியா கூட போட்டுக்கோங்க. நான் பழைய ப்ரோக்ராமேன்றதுனால அதில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். நான் டபுள் டைப்பில் எல்ன்னு ஒரு வேரியபிளும் டபுள் டைப்பில் பின்ற ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பேராமீட்டர்ஸ் அதாவது மெயின்லேருந்து வரும்போது எனக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் வரப்போகுது. அதை ரெண்டையும் வாங்கிறதுக்கு இங்கே ரெடியாக 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த 2 வேல்யூவும் கிளாஸ் வேரியபிளுக்கு லென்த் ஈக்குவல் டு எல், பிரத் ஈக்குவல் டு பின்னு அசைன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸில் நான் எங்கேயாவது டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன்னா லென்த்தும் பிரத்தும் இல்லை, தேர்டு கிளாஸில் இல்லைன்றதுனால இந்த தேர்டு கிளாஸ் எதுலேருந்து டெரிவ்ட் ஆனது ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டுக்கு போய் பார்க்கும் லென்த்துங்கிற வேரியபிள் இருக்கா, ஃபஸ்ட்டு கிளாஸை தேடி போகும். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்தால் இருக்குது. அப்போ இருந்தது அப்படின்னா தான் இந்த வேரியபிள் இந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும், இல்லைன்னா இங்கே எரர் வரும். ஸோ இதை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேஷனே பண்ணணும்.
அடுத்தது செகண்ட் லைனுக்கு வரும். இந்த பியில் இருக்கிற வேல்யூவை எடுத்து நான் பிரத்துக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள் இதில் இருக்குதான்னு பார்க்கும். இல்லை. அப்போது பிரத்துங்கிற வேரியபிள் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை தேடி தான் மறுபடியும் போகும். அகேன் இந்த ஃபர்ஸ்ட்டில் போயிட்டு பிரத்துங்கிற வேரியபிளை தேடும். இல்லை. மறுபடியும் ரிட்டர்ன் இங்கேயே வரும். இன்னொரு கிளாஸ் வேறு எதுலேருந்து இதை டெரிவ்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். செகண்டு. அப்போ மறுபடியும் இங்கிருந்து செகண்டுங்கிற கிளாஸை தேடி வரும். இப்போ இந்த பிரத்துங்கிற வேரியபிள் இங்கே எங்கேயாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். இருந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த பிரத்துக்கு இந்த பியோட வேல்யூவை எடுத்து அசைன் பண்ணிக்கும். அவ்வளோதாங்க. இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல ஒரு கிளாஸில் போயிட்டு தேடும் இங்கே தேவையான வேல்யூஸ் இருக்கான்னுட்டு. அந்த கிளாஸில் இல்லாத பட்சத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் இங்கேயே வந்து அடுத்த கிளாஸ் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை தேடி போயிட்டு இங்கே இருக்கிற வேரியபிள்ஸோ அல்லது மெத்தட்ஸோ இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக இந்த ஒர்க்கை செய்யும். இப்போ இதை அசைன் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்னில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன். இந்த மெத்தடையும் முடிச்சுட்டேன், கிளாஸையும் முடிச்சுட்டேன். இப்போ மெயின்லேருந்து நான் இதை இன்வாக் பண்ணுறேன். இது க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படியே, அவ்வளோதான். இப்போ இதுக்கான ஸ்பேஸ் மெமரியில் இன்னும் அலோகேட் ஆகிருக்காது. எப்போ அலோகேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வேலையை நம்ம மெயினில் தான் செய்ய போகிறோம். இப்போ மெயினில் தேர்டு அப்படின்ற இந்த தேர்டு கிளாஸ்க்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டீனிட்டு அடிஷ்னலாக டபுள் டைப்பில் ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த ஏக்கு டீயில் இருக்கிற வால்யூம், டீன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற வால்யூம். இப்போது இந்த தேர்டு கிளாஸ் மாதிரியே ஒரு காப்பி எதில் வந்திருக்கும், டீயில் வந்திருக்கும். அந்த டீன்ற அந்த காப்பியில் இங்கே இருக்கிற எல்லாமே இருக்கும். என்ன, இந்த வால்யூமுங்கிற மெத்தடும் இருக்கும். இந்த கிளாஸ்லேருந்து வெளியில் வந்தது இல்லையா, இதனோட மெம்பர்ஸும் சேர்ந்து தான் தேர்டில் இருக்கும். ஸோ அப்போ மொத்தத்துக்குமே டீன்ற ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கும். அதில் இருக்கிற வால்யூமை தேடி போகும்போது இந்த வால்யூம் தான் அதில் இருக்கும். இந்த 11 எடுத்துகிட்டு வந்து எல்லுக்கும் 17 எடுத்துகிட்டு வந்து பிக்கும் அசைன் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை செய்துட்டு ரிட்டர்ன் ஆன்சரை எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேயே வரும். இங்கே வந்தால் லெஃப்ட் சைடில் என்ன வேரியபிள் சொல்லியிருக்கிறோமோ அந்த வேரியபிளுக்கு இந்த ஆன்சரை கொண்டு வந்து அசைன் பண்ணிக்கும். அதாவது இங்கேருந்து இந்த ரிட்டர்னில் வர்ற ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து ஏக்கு அசைன் பண்ணிக்கும். அந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ன்ற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏல வந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தான். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தோம் அல்லது நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணோம்னா எல்லாமே எளிமையாக நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ரோக்ராமை சிஸ்டமில் செய்து ஆன்சரை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க சிஸ்டமில் செய்து காட்டுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸு தனியாக டிக்ளேர் பண்ணிட்டேன், அதில் ஒரு வேரியபிள் தான் வச்சுருக்கேன். செகண்ட் கிளாஸும் தனியாக டிக்ளேர் பண்ணிட்டேன், ஒரு வேரியபிள் தான் வச்சுருக்கேன். தேர்டு கிளாஸு ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் கிளாஸில் இருக்கிறதும் வேணும், ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிறதும் வேணும். எதுக்கு? தேர்டு கிளாஸுக்கு. தேர்டு கிளாஸில் தான் நான் ஒரு மெத்தடை சொல்ல போகிறேன். என்ன மெத்தடு? லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மெத்தடு, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிற மெத்தடு. என்னது? டபுளில் எல்னு ஒரு வேரியபிளும் டபுள் டைப்பில் பின்னு ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணுறேன். 2 வேரியபிளுக்கும் ஆர்குமெண்ட் மெயின்லேருந்து பாஸ் பண்ண போகிறேன். அதை வாங்கி கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். லென்த்தும் பிரெத்தும் ஆக்சுவலாக இந்த கிளாஸில் இல்லவே இல்லை. லென்த்து ஒரு கிளாஸில் இருக்குது, பிரெத்து இன்னொரு கிளாஸில் இருக்குது. பிரெத்து செகண்ட் கிளாஸில் இருக்குது, லென்த்து ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்குது. ஸோ இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால 2 கிளாஸில் இருக்கிறதும் சேர்ந்து இந்த தேர்டு கிளாஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன். தேர்டு கிளாஸில் இந்த லென்த்தையும் பிரெத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லுக்கும் பிக்கும் அசைன் பண்ணிக்கிறத இந்த கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு லென்த்தும் பிரெத்தும் மல்டிப்ளை பண்ணி ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணோம். அதை மெயினில் கொண்டு வந்து ஏக்கு அசைன் பண்ணிக்கிட்டு ஏல இருக்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இது வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா? Alt F9 கொடுக்குறேன், 0 errors. Control F9 கொடுக்குறேன், ரன் ஆயாச்சு. 187. இப்போ மறுபடியும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், வேல்யூஸை மாற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு 8 மட்டும் கொடுக்குறேன், இங்கே 12ன்னு கொடுக்குறேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 96. அவ்வளோதாங்க. 2 கிளாஸ்ல இருந்தும் எப்படி தேர்டாக ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க முடியும். முடிஞ்சால் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் சொல்லிட்டேன். இப்போ மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸை டெரிவ்டு பண்ணோம், அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போச்சு, அவ்வளோதான். அது சிங்கிள்.
மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் பார்த்தோம். 2 கிளாஸ் தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். 2த்துல இருந்தும் சேர்த்து பிஹேவியர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து 3rd கிளாஸில் டெரிவ்டு பண்ணேன். இதில் இருக்கிற மெம்பர்ஸு, இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, இல்லை இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து நான் 3rd கிளாஸை உருவாக்கினதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸு, மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுன்னு, அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்துன்னுட்டு லெவல் வந்து இன்க்ரீசிங் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டயக்ராம் கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வரும், மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸ், மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு கிளாஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு வந்திருக்கும், இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வந்திருக்கும், இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பார்த்தோம்னா இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம், இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம், இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம். இந்த 3 கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் எதுக்கு இருக்கும்? இந்த 4th கிளாஸ்க்கு இருக்கும். இதுதாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு கிளாஸ்லேருந்து வெளியில் வந்த அந்த கிளாஸ்லேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸு, மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்ன்னுட்டு அப்படியே டெப்த்தாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டுன்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதில் நான் பப்ளிக் டைப்பில் டபுளில் ஹைட்டுன்ற ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸை முடிச்சிட்டேன். அடுத்தது செகண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஃபஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணுறேன். இன்ஹெரிட் ஆப்ரேட்டர் தான் வந்து இந்த கோலன். இன்ஹெரிட் பண்ணும்போது பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பயன்படுத்திக்கிறேன். ஏன்? இந்த கிளாஸை நான் பப்ளிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்லேருந்து மறுபடியும் நான் எங்கே வேணும்னாலும் இந்த கிளாஸ் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அப்படின்னா இதை என்ன டைப்பில் நம்ம எடுக்கணும்? இந்த கிளாஸை பப்ளிக் டைப்பில் எடுக்கணும். இங்கே ப்ரைவேட்டும் போடலாம், ப்ரொடெக்டடும் போடலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் ப்ரைவேட்டு போட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது, இந்த கிளாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த 3rd கிளாஸை டெரிவ்டு பண்ண முடியாது. எப்போது ப்ரைவேட்டு போட்டோம் அப்படின்னா. ப்ரொடெக்டடு போட்டோன்னாலும் சொல்லியிருக்கிறேன், ப்ரொடெக்டடு போட்டால் ஒரு கிளாஸ்லேருந்து எடுக்க முடியும், அதுலேருந்து இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ண முடியும். மறுபடியும் இன்னொரு கிளாஸை, இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ணணும்னா அப்போ கஷ்டமாக போயிடும், ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பப்ளிக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலான்ற ஒரு தன்மை இருக்குது. ப்ரைவேட்டுக்கு ஒரு கிளாஸில் மட்டும் பயன்படுத்திக்கலான்ற தன்மை இருக்குது. ப்ரொடெக்டடுக்கு ஒரு கிளாஸும் அதிலிருந்து உருவாக்குற இன்னொரு கிளாஸும் 2 கிளாஸில் பயன்படுத்திக்கலான்ற தன்மை இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு இன்ஹெரிட் பண்ணிவிடுங்க. நான் செகண்டை வந்து பப்ளிக் டைப்பில் இன்ஹெரிட் பண்ணிவிட்டேன். இதுலேயுமே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், வித்துன்றது. இப்போ நான் இதில் ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் கூட இதில் ஹைட்டுன்ற வேரியபிளும் இருக்கும். இந்த கிளாஸில் நான் பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் இந்த கிளாஸை நான் ஃபஸ்ட்டிலேருந்து டெரிவ்டு பண்ணதுனால ஃபஸ்ட்டில் என்ன வேரியபிள், என்ன ஃபங்க்ஷன்ஸு என்ன இருக்கோ அதை இங்கேயும் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கிளாஸையும் நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் அகெயின் 3ங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். 3rd பப்ளிக் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இந்த செகண்டு டெரிவ்டு கிளாஸ்லேருந்து மறுபடியும் இன்னொரு டெரிவ்டு கிளாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு. இங்கேயும் அகெயின் டபுள் டைப்பில் லென்த்துன்ற ஒரே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் 4ங்கிற ஒரு கிளாஸ், அதை எதுலேருந்து டெரிவ்டு பண்ணுறேன், 3rd. எல்லாமே பாருங்கள், நான் டெரிவ்டு பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற கிளாஸ் பேஸ் கிளாஸ் எப்படி, அகெயின் அது ஒரு டெரிவ்டு கிளாஸாக தான் இருக்கும். இப்போ செகண்டுன்னு எடுத்து 3rd உருவாக்கினேன், 3rdலேருந்து எடுத்து 4th. ஒவ்வொரு டைமுமே அது அகெயின் இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ணிகிட்டே போச்சுன்னா அதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4th கிளாஸில் பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறேன். அது என்ன ஃபங்க்ஷனுன்னா வால்யூமுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். வால்யூமுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸை வாங்குகிறேன். டபுள் டைப்பில் ஹெச், டபுள் டைப்பில் டபிள்யூ, டபுள் டைப்பில் எல். அதாவது ஹைட்டு, வித்து, லென்த்து. இந்த 3 வேரியபிள்லையுமே கிளாஸ் அதாவது 3 வேரியபிளில் வரக்கூடிய வேல்யூஸை கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா இந்த 3 வேரியபிளுமே இங்கே இல்லை, 4th கிளாஸில் இல்லை. ஃபஸ்ட்டு ஹைட்டு, இந்த லைனை படிக்கும்போது ஹைட்டுங்கிற வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா இது எந்த கிளாஸ்லேருந்து வெளியில் வந்தது, 3rd போயிட்டு பார்க்கும். 3rd இருக்கா, 3rd ஹைட்டு இல்லை. அப்போ 3rd எதுலேருந்து வெளியில் வருதுன்னு போய் பார்க்கும். செகண்டில் இருக்கா ஹைட், அதுலேயும் இல்லை. செகண்ட் எதுலேருந்து வெளியில் வருது, ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டில் போயிட்டு பார்க்கும், ஹைட்டு இருக்கா, இருக்குது. இருந்ததுன்னா அதுக்கு அசைன் பண்ணிக்கும். மறுபடியும் அடுத்த லைனுக்கு வரும்போது வித் ஈக்குவல் டு டபிள்யூ,
வித்துங்கிற வேரியபிள் இங்கே இருக்கா இல்லை. இதுலேருந்து வெளியில் வந்தது எது? தேர்டில் போயிருக்கா இல்லை. தேர்டு எதுலேருந்து வெளியில் வந்தது? செகண்டில் இருக்கா? இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மெம்பர்ஸ் எந்த கிளாஸில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை செய்யும். இப்போ இங்கே அசைன் பண்ணி முடிச்சுட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது ஒரு பாக்ஸோட வால்யூமை ரிட்டர்ன் பண்ணுறேன் நான். இப்போ இந்த மெத்தடோட இந்த 4th கிளாஸையும் முடிச்சிட்டேன் நான். முடிச்சுட்டு இப்போ மெயினுக்கு போகிறேன். இப்போ இது கிளாஸ் டெஃபினிஷன்ஸை முடிச்சிட்டேன். இந்த கிளாஸு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வைடு மெயின் எங்கே போடுறோமோ அங்கேருந்து தான் ரன் ஆகும். இப்போ வைடு மெயினில் அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் டபுளில் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 4th எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். 4ங்கிறது இந்த கிளாஸோட பேர். இந்த கிளாஸுக்கு தான் நான் எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த எஃப்ல இந்த 4th கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தட் இருக்கும், 3rd கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிள், செகண்டில் இருக்கிற வேரியபிள், ஃபஸ்ட்டில் இருக்கிற வேரியபிள் எல்லாமே சேர்ந்தது தான் எதில் இருக்கும்? எஃப்ல இருக்கும். ஏன்னா 4th கிளாஸில் இது எல்லாத்தோட குணநலன்களும் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. அதனால நான் 4th கிரியேட் பண்ணாலே போதுமானது. இதுக்கெல்லாம் தனித்தனியாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏ ஈக்குவல் டு எஃப் டாட் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ல இருக்கிற வால்யூம் அப்படின்னா இந்த வால்யூம் தான். இந்த மாதிரி ஒரு காப்பி எஃப்க்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதே போல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி நம்ம ஒரிஜினலை வச்சுட்டு டூப்ளிகேட் மூலியமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் C++ல. அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால எஃப்ல இருக்கிற வால்யூமை கால் பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன். 11, 17, 12 எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். 11 ஹெச்சுக்கு வரும், 17 டபிள்யூக்கு வரும், 12 வந்து எல்லுக்கு வரும். இந்த 3 வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இந்த 3 வேரியபிளில் வந்த வேல்யூவை கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிவிட்டு 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே லைனுக்கு வரும். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர்ஸை எப்போவுமே எங்கே பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு தானே அசைன் பண்ணிப்போம். அதுக்கு தானே ஈக்குவல் டு ஆப்ரேட்டரு. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தானே. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்த ஆன்சரு இங்கே ரிட்டர்ன் டபுள் டைப்பில் ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துடுச்சு. வந்த ஆன்சர் இங்கே நிற்கும். அதை எடுத்து ஏக்கு அசைன் பண்ணிக்கும், ஏவை பிரிண்ட் பண்ணும். இப்போ ஏக்கு வால்யூம் அப்படின்ட்டு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணுன்னாலும் பிரிண்ட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஏன்னு மட்டும் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டேன். அப்போது மெயின்லேருந்து தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் கால் ஆகும். மெயினில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு மெயின் முடிச்சது அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஸ்ட்ரக்டர் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா நான்? இப்போ இந்த மெயின் முடிஞ்சிடுச்சின்னா இந்த லாஸ்ட்டில் வரும்போது தான் டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். நம்ம ப்ரோக்ராமில் எங்கேயும் அது டிஸ்ட்ரக்டர் பயன்படுத்தி இருந்தோம்னா, அதாவது மெமரியை இப்போ எஃப்க்கு கிரியேட் பண்ண மெமரியை டீஅலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரக்டர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ் எங்கே போடுறோமோ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த எண்டுக்கு வரும்போது மெமரியை ஃப்ரீ பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இந்த ப்ரோக்ராம் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு வாட்டி சிஸ்டமில் செய்து பார்த்தோன்னா இன்னும் எளிமையாக புரியும். வாங்க சிஸ்டமில் செய்து காட்டுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். எழுதுன அதே போல் ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்டு கிளாஸுன்னு 3 கிளாஸு க்ரியேட் பண்ணிட்டேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறேன், 1லேருந்து 1. அடுத்தது 4th கிளாஸு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அந்த மெத்தடில் வால்யூமை கேல்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். மெயினில் என்ன பண்ணியிருக்கிறேன்? மெயினில் 4th கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன், மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஏங்கிற வேரியபிளுக்கு அந்த வேல்யூவை அசைனும் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல் டு எஃப் டாட் வால்யூம் ஆஃப் 13, 10, 18 அப்படின்னு கொடுத்தோன்னா இது 3த்தையும் எடுத்துன்னு எங்கே போகும்? வால்யூமை தேடி போகும். ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து ஏக்கு அசைன் பண்ணிக்கும், ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நம்ம எப்படி எழுதணுமோ அதே போல் தான் நான் செய்திருக்கேன். இப்போ இது ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணுன்னா Alt F9 கொடுத்து முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆயாச்சு, 0 எரர்ஸ் வந்தாச்சு. இப்போ Control F9 கொடுத்து ரன் பண்ணுறேன். ஆன்சர் வருதா பார்க்கலாம். ஆன்சர் வந்தாச்சு, 2340 அப்படிங்கிறது ஆன்சர் வந்தாச்சு. அதாவது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணது. இப்போ நம்ம அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணோன்னா நம்ம கொடுத்துருக்குற ஆர்குமெண்ட்ஸில் ஏதாவது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ மாறுதா அப்படின்னு செக் பண்ணலாங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூவை மாற்றி கொடுக்குறேன்.
இப்போ வேல்யூஸை மாற்றிருக்கேன் பாருங்கள். நான் நீங்கள் 9 5 13 மாற்றிட்டேன். இந்த இடத்துல 3 வேல்யூமே மாற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் அகெயின் கம்பைல் பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ஆன்சர் மாறி இருக்கா பாருங்கள், 585 அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்கு. சரி, இப்போ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸு. இப்போ பப்ளிக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கிளாஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தோன்னா ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னுட்டு. இப்போ நான் இந்த இடத்துல பப்ளிக் அப்படின்ற இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை எடுத்துட்டு ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன். நான் ப்ரைவேட்டுன்னு கொடுத்து இப்போ கம்பைல் பண்ணுறேன். 2 எரர் டிஸ்பிளே ஆகுது. ஏன்? என்டர் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். என்ன மெசேஜ் சொல்லுது? ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹைட் இஸ் நாட் ஆக்சசிபிள். எந்த இடத்துல? 25 அப்படிங்கிற லைனில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை எடுத்துக்க முடியாது, அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாதான். 25வது லைன் எது? இதுதான், ஹைட்டு தான் 25வது லைன். கர்சர் அங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த லைனில் இருக்கிற ஹைட்டை வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா இங்கே போயிட்டு நான் ப்ரைவேட்டுன்னு மாற்றிட்டேன். ப்ரைவேட்டில் இருந்தால் அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ அங்கே பப்ளிக் போட்டுடுறேன். பப்ளிக் போட்டுட்டா எந்த எரர்ஸும் வராது. அதே போல் இப்போ இந்த செகண்ட் கிளாஸில் நான் இங்கே ப்ரைவேட்டுன்னு போட்டனாலும் அதே எரர் தான் வரும். தேர்டு கிளாஸில் ப்ரைவேட்டுன்னு போட்டனாலும் அதே எரர் தான் வரும். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தாலே அந்த வேரியபிள்ஸை ஒரு கிளாஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த இடத்துல ப்ரைவேட்டுன்னு போடுறேன். நான் செகண்ட் கிளாஸை டெரிவ்டு பண்ணும்போது பப்ளிக்குன்னு டெரிவ்டு பண்ணியிருக்கிறேன் இல்லையா. இப்போ இங்கே ப்ரைவேட்டுன்னு போடுறேன். இப்போ இங்கே எரர் வருதான்னு செக் பண்ணலாங்களா? Alt F9 கொடுக்குறேன். 2 எரர் வருதா மறுபடியும் என்ன 2 எரர்? இப்போ என்ன மெசேஜ் சொல்லுது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டு இஸ் நாட் ஆக்சசிபிள். ஏன்? இப்போ நான் இந்த கிளாஸை செகண்ட் கிளாஸை ப்ரைவேட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ப்ரைவேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸை இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை செகண்ட் கிளாஸில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை என்னால் எங்கே பயன்படுத்த முடியாது? இந்த லாஸ்ட்டாக கிளாஸ் 4th கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த 4th கிளாஸில் பயன்படுத்த முடியாது. 4th கிளாஸில் இங்கே ஹைட்டை பயன்படுத்த முடியாது. அதுதான் எரர் வருது. அப்போது ப்ரைவேட்டுன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது மென்ஷன் பண்ணாலுமே அல்லது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ணும்போது ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணாலுமே அது நம்ம எந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். எது? அந்த கிளாஸில் இருக்கிற, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸை நான் ப்ரைவேட்டாக எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை ஒரு கிளாஸ்க்கு மட்டும் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்குமே போட்டு செக் பண்ணி பாருங்கள். எப்போ எரர் வராமல் இருக்குதோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு பார்த்தோன்னா C++ல் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ப்ரோக்ராமை தான் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை உருவாக்கணும். இதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து பேஸ் கிளாஸு, இது வந்து சைல்டு கிளாஸு. ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இதுவே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி பார்த்தோம்? 2 பேஸ் கிளாஸ் வச்சுக்கிட்டோம், இன்னொரு சைல்டு கிளாஸை வச்சுக்கிட்டோம். இந்த சைல்டு கிளாஸ்க்கு 2 பேஸ் கிளாஸ்லேருந்தும் மெம்பர்ஸை எடுத்துக்கிட்டோம். இதை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன். மோர் தென் 1 சூப்பர் கிளாஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து தேர்ட் 1 கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து பிஹேவியர்ஸை எடுத்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து சைல்டு கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது என்ன சொன்னேன்? ஒரு கிளாஸு, அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸு, அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸ், இந்த மாதிரி உருவாக்கிட்டே போகும். அப்போ இதிலேருந்து இது வரும், இதிலேருந்து இது வரும். இப்போ இதுக்கு பார்த்தோம்னா இந்த ஏ கிளாஸ் இது,
பி கிளாஸ் இது, அடிஷ்னலாக சி கிளாஸ் இது. இது ரெண்டுமே இருக்கும், ஏவும் இருக்கும் பியும் இருக்கும் சியும் இருக்கும். இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். பியில் நீ அடிஷ்னலாக போட்டிருந்தேன்னா அதுவும் இருக்கும், ஏல என்ன இருக்கோ அதுவும் இருக்கும். இதில் ஏ மட்டும் இருக்கும். இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்போ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான். இப்போ ஒரு பேரண்ட், ஒரே ஒரு பேரண்ட் தான் ஏலேருந்து நான் பியை உருவாக்கலாம், ஏலேருந்து நான் சியை உருவாக்கலாம், ஏலேருந்து டியை உருவாக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கிளாஸ் வேணும்னாலும் உருவாக்கலாம். ஆனால் பேரண்ட் ஒன்று தான், ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு அந்த மாதிரி. சரிங்களா? பேரண்ட் ஒன்னே தான். ஒரு பேரண்டோட பசங்க சைல்ட்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ அப்போது மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸை சிங்கிள் பேஸ் கிளாஸ்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹையராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். டு கிரியேட் மோர் தென் ஒன் child classes from a single base class is called as an hierarchical inheritance அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த மாதிரியான hierarchical inheritanceக்கு எக்ஸாம்பிளாக தான் நான் ஒரு ப்ரோக்ராமை எழுதி கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ரோக்ராமை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிளாஸோட நேமு ஃபஸ்ட்டு. பப்ளிக்கில் அந்த கிளாஸில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எல்லும் பியும். ஃபஸ்ட்டுன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிளாஸோட நேம் என்ன? ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டுங்கிறது என்னோட மெத்தடோட நேமாகவும் இருக்குது. ஸோ அப்போ இது கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த கிளாஸில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லும் பியும். இந்த எல்லுக்கும் பிக்கும் எல் ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 15ன்னு வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த கிளாஸை முடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு கிளாஸை முடிச்சிட்டேன். அடுத்தது கிளாஸு செகண்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதை டெரிவ்டு பண்ணுற ஆப்ரேட்டர் பப்ளிக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்குன்னு போட்டு ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுங்கிறது இந்த கிளாஸ். இந்த கிளாஸை பப்ளிக் டைப்பில் நான் டெரிவ்டு பண்ணிக்கிறேன் செகண்ட் கிளாஸ்க்குன்னு சொல்லியாச்சு. இதில் பப்ளிக்கில் நான் டபுள் டைப்பில் ஒரு மெத்தடு, அதாவது டபுள்ங்கிற ரிட்டர்ன் டைப்பில் ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன். அந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்கிறேன். எல்ன்ற வேல்யூவையும் பின்ற வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போ. எங்கே இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ இந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன், செகண்ட் கிளாஸையும் இங்கே முடிச்சிட்டேன். இப்போ தேர்டுன்ற இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். தேர்டையும் டெரிவ்டு பண்ணிக்கிறேன். எதுலேருந்து? ஃபஸ்ட்டுலேருந்து. இதை ப்ரொடெக்டட் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அதாவது டெரிவ்டு பண்ணிக்கிறேன். இதை பப்ளிக் டைப்பில், இதை ப்ரொடெக்டட் டைப்பில். பப்ளிக் டைப்பில் இதை ஏன் பண்ணேன்னா, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே செகண்டுக்கும் வரணும், ப்ளஸ் இந்த செகண்டுலேருந்து நான் மெயினுக்கு போனேன்னா மெயின்லேயும் நான் ஆக்சஸ் பண்ணணும். அதனால இதை பப்ளிக்கில் போட்டுட்டேன். இது வந்து ப்ரொடெக்டட், இதுதான் லாஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் நான் இன்னும் எதுவும் இதுலேருந்து இன்னொரு கிளாஸ் டெரிவ்டு பண்ணலைன்றதுனால இதை ப்ரொடெக்டரில் போட்டிருக்கேன். அப்படியே போட்டாலும் இதுலேருந்து இன்னொரு கிளாஸையும் நம்ம டெரிவ்டு பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டரில் போட்டோம்னா 2 கிளாஸ்க்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ ப்ரொடெக்டரில் நான் ஃபஸ்ட்டு கிளாஸை டெரிவ்டு பண்ணி தேர்ட் கிளாஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். தேர்ட் கிளாஸில் பிஎம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த பிஎம் ஃபங்க்ஷன்லேயும் ஏதோ ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்? பிஎம்னா பெரிமீட்டருக்கு பிஎம்னு போட்டிருக்கேங்க. நீங்கள் பிஎம்னா வேறு மீனிங் எடுத்துக்காதீங்க. பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2 × L + B. ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா, ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கு L × B. பெரிமீட்டர்னா என்ன? சுற்றளவு. அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2 × L + B. இந்த ஃபார்முலாஸை தான் நான் 2 கிளாஸில் பயன்படுத்துகிறேன். ஒரு கிளாஸில் L × B ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கிளாஸில் 2 × L + B யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த கிளாஸையும். இப்போ மெயினில் செகண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், தேர்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் இப்படி இந்த மாதிரியும் கொடுக்கலாம், ஒரே லைனில் கூட கொடுக்கலாம். செகண்டுக்கு எஸ், தேர்டுக்கு டி, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஆப்ஜெக்ட்ல இருந்தும் எஸ் டாட் ஏரியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த எஸ்ன்றது எதோட ஆப்ஜெக்ட்? செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் இங்கே இருக்கு. செகண்ட் கிளாஸ் எதுலேருந்து வெளியில் வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வெளியில் வருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னென்ன இருக்குது? இந்த வேரியபிள்ஸ் 2 இருக்குது. அந்த 2 வேரியபிள்ஸ்க்கும் வேல்யூஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா இனிஷியலைஸ் பண்ணுறோம்.
இந்த வேல்யூஸும் இனிஷியலைஸ் ஆகிருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே கால் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இங்கே இப்போ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுறேன். செகண்டுக்கு எஸ்ஸு, இந்த செகண்ட் கிளாஸுக்கு தான் எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதே போல் தேர்டு கிளாஸுக்கு தான் எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் கிளாஸ்லேயும் தேர்டு கிளாஸ்லேயும் கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் மட்டும்தான். அதில் தான் நான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இந்த செகண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் சரி, தேர்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் கிளாஸை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டெரிவ்டு பண்ணி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இங்கே யூஸ் பண்ணணும்ல. அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வாட்டி கால் ஆகும். இந்த தேர்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இங்கே வந்தாலுமே இதுவும் ஃபர்ஸ்ட்லேருந்து தானே எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இங்கேயும் இருக்கும் இல்லையா. அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்லையுமே இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்து நான் எஸ் டாட் ஏரியா அப்படிங்கிறத கால் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்து இந்த சி அவுட்டில் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கிருந்து ஏரியாவை தேடி போகும். ஏரியா ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இங்கிருந்து ஏரியாவை தேடி போகும்போது போயிட்டு இங்கே எல்லையும் பியையும், எல்லும் பியும் இந்த கிளாஸில் கிடையவே கிடையாது. கிடையில அப்படின்னா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிட்டு பார்க்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது எல்லும் பியும், அதுக்கு நம்ம வேல்யூஸும் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதே போல் டி டாட் பிஎம், தேர்ட் கிளாஸில் இருக்கிற பிஎம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பிஎம்மை தேடி போகும். இங்கே இருக்குது பிஎம்மு. பிஎம்மை தேடி போகும்போது இங்கே 2 × L + B, இங்கேயும் எல்லும் பியும் இல்லை. அப்போ எல்லும் பியும் எதுலேருந்து எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கும் எல்லும் பியும், அதில் இருக்கிற வேல்யூஸை வச்சு இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ஆன்சரை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். இப்போ நமக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் தேர்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ரன் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை சிஸ்டமில் செய்து காட்டுறேன் பாருங்கள். சிஸ்டமில் செய்து காட்டும் போது எரர்ஸ் எதுவுமே வரல. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிட்டு இந்த வேல்யூஸை எடுத்து இந்த ரெண்டு கிளாஸ்லேயுமே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை டிஸ்பிளே பண்ணது அப்படின்னா இது ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது அப்படின்னு அர்த்தம். வாங்க இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமும் உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். எழுதுன அதே போல் தான் செய்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறேன். எல்லும் பியும் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கொடுத்துட்டேன். கன்ஸ்ட்ரக்டரில் 10, 15ன்னு நான் வேல்யூ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸை முடிச்சுட்டேன். செகண்ட் கிளாஸு ஃபஸ்ட்டிலேருந்து டெரிவ்டு பண்ணுறேன். அதில் தான் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்ன மெத்தடு, ஏரியாங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே ரிட்டர்ன் எடுத்துன்னு வரேன். அடுத்தது தேர்டு கிளாஸில் இன்னொரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், பிஎம்ன்ற ஒரு மெத்தடு. அதில் ஃபார்முலா 2 × L + B, ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கேல்குலேட் பண்ணுற மாதிரி 2 கிளாஸை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸுமே ஃபஸ்ட்டிலேருந்து தான் நான் வந்து டெரிவ்டு பண்ணிக்கிறேன். அப்போது சொல்லியிருக்கிறேன், நான் ஒரே ஒரு கிளாஸ்லேருந்து, பேரண்ட் கிளாஸ் ஒன்று தான் இருக்கும், அந்த ஒரு கிளாஸ்லேருந்து நிறைய கிளாஸை டெரிவ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட் வந்து ஒருத்தர் தான், சைல்டு மட்டும் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ மெயினில் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். செகண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், தேர்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே அந்த கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிடும்னு சொல்லிட்டு, இப்போ நான் செகண்டுக்கு தான் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் செகண்ட் கிளாஸ்லேயோ தேர்டு கிளாஸ்லேயோ நான் எந்த கன்ஸ்ட்ரக்டருமே வைக்கல. நான் எழுதும் போதே சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால் ஆகணும். எதில்? செகண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகணும். இங்கே வரும்போதும் ஃபஸ்ட்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த 2 கிளாஸுமே இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்குது, எல்லா மெம்பர்ஸையும் எடுத்துக்குது. அப்போ கன்ஸ்ட்ரக்டரும் இங்கே வந்துட்டுருக்கோம், செகண்ட் கிளாஸுக்கும் தேர்டு கிளாஸுக்கும். அது வந்திருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு அங்கே என்ன வேல்யூ செட் பண்ணுமோ அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். இங்கே பெரிமீட்டரும் அங்கே இருக்கிற வேல்யூவை கேல்குலேட் பண்ணி பெரிமீட்டரும் கேல்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கணும் இந்த 2 லைனுக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், கம்பைல் பண்ணி ஆன்சர் வருதானிட்டு.
0 எரர்ஸ் வந்தாச்சு. கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன். ரன் ஆயாச்சு. இப்போ ஆன்சரும் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து என்ன வந்திருக்குது 150, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 15 வந்திருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ரன் ஆகிருக்கு. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 கிளாஸுக்குமே எடுத்துக்குச்சு. இந்த செகண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், தேர்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதனால தான் தேர்டுலேருந்து நான் பிஎம்ஐ கால் பண்ணும் போது எனக்கு ஆன்சர் வந்திருக்கு, செகண்ட்லேருந்து ஏரியாவை கால் பண்ணும் போதும் ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட் இல்லை. இப்போ டீன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, எஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். எஸ்ஸில் ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, டீயில் பெரிமீட்டருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்திருக்குதுன்னா அப்போ ரெண்டுத்துலேயுமே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி ரெண்டுத்துலேயுமே டிஃபால்ட்டாக வேல்யூஸ் கிளாஸ் வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். இப்போ நான் வேணா இந்த கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு வேல்யூஸை மாற்றுறேன். இந்த இடத்துல 20ன்னு கொடுக்குறேன், இங்கே 30ன்னு கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஆன்சர் மாறி இருக்கா பாருங்க, 600 100. அவ்வளோதாங்க. இப்போ இதில் நீங்கள் நான் இங்கே மாற்றின மாதிரி நீங்கள் வேறு இடத்துலலாம் மாற்றலாம். இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் எங்கே வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு கிளாஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கன்ஸ்ட்ரக்டரை செகண்ட் கிளாஸில் தேர்டு கிளாஸ்லலாம் வச்சு பாருங்கள். செகண்ட் கிளாஸ்லேயும் தேர்டு கிளாஸ்லேயும் வச்சு அதில் டிஃபால்ட்டாக ஏதாவது வேல்யூஸை வச்சு அங்கே இனிஷியலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து தான் செகண்டையும் தேர்டையும் டெரிவ்டு பண்ணுறேன்றதுனால வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்தால் பெஸ்ட்டு. அதனால நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரை வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து தானே நான் செகண்டுக்கும் தேர்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இங்கே மெயினில் தானே வேல்யூஸ் இருக்கணும். அதனால் நான் செகண்டுக்கும் தேர்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபஸ்ட்டில் வச்சுட்டேன். நீங்கள் செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் அடிஷ்னலாக ஏதாவது வேல்யூ வைக்கிற மாதிரி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து அதில் அடிஷ்னலாக இன்னும் ஏதாவது வேரியபிள்ஸ் வச்சு அது அடிஷ்னல் கேல்குலேஷன்ஸு. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தது இன்னும் வேறு ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் க்ரியேட் பண்ணி செய்யுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கிளாஸில் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போது நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இது ஏங்கிற கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ கிளாஸ்லேருந்து நான் பிஏ உருவாக்கிட்டேன். அப்படி உருவாக்கினேன்னா இதுக்கு பேர் என்ன, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை உருவாக்குறேன். இதே போல் நான் சிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். அது மேபி இதுலேருந்து இன்ஹெரிட் ஆகலாம், இல்லை தனியாக கூட இருக்கலாம். அடுத்தது டின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த டி கிளாஸ்க்கு நான் ரெண்டுத்துலேருந்தும் எடுத்துக்கிறேன். அப்போ இது பாருங்கள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸு, இது வந்து மல்டி இன்ஹெரிட்டன்ஸு. இந்த பியும் சியும் என்ன இன்ஹெரிட்டன்ஸு, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இப்போ பி வந்து ஏலேருந்து வெளியில் வருது, ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. சியும் அதே போல் ஏலேருந்து வருது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு ரெண்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து தனியாக இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ரெண்டுத்துலேருந்தும் எடுத்துக்குது, இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்குது, இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துக்குது. ஸோ அப்போ சிங்கிளும் மல்டியும் அல்லது சிங்கிளும் ஹைராரிக்கலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்தி நான் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமோட வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராமு. மேக்ஸிமம் இதை நான் எந்த வீடியோஸ்லையும் பார்க்கல, வித்தியாசமாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் இந்த ப்ரோக்ராமை எழுதினேன். கொஞ்சம் லென்த்தியான ப்ரோக்ராமு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ ஏங்கிற ஒரு கிளாஸ் வச்சுருக்க போகிறேன். அந்த ஏ கிளாஸில் வந்து நான் பேங்க் டீட்டெயில்ஸு, அதை பேங்க் டீட்டெயில்ஸ்னால் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்தது நான் என் அமௌண்ட் ஏடிஎம்மில் இப்போ நம்மலாம் பணம் எடுக்கிறோம்ல, ஏடிஎம்மில் பணம் எடுத்தோன்னாலுமே நம்ம பின் நம்பர் போட்டோன்னா பணம் எடுத்துட்டோம்னாலுமே பேங்க்கில் வந்து நம்மளோட பழைய அமௌண்ட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிட்டே வரும். அது எப்படி,
நம்ம பழைய அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வித்ட்ராக்கே அலோ பண்ணும். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்டு வெளியில் வந்துடும் இல்லைங்களா. அப்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏடிஎம் மெஷினில் கார்டை போட்டு நம்ம நம்பரை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுருக்கோமோ அந்த பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கிரியேட் ஆகி அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்து காட்டுது இல்லைங்களா உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது. அதில் ஒரு சின்ன பார்ட், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டில் தான் நான் இதை எழுதியிருக்கேன். அமௌண்ட்டுன்னு ஒரு ஃபீல்டை வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டில் நான் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு அமௌண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இனிஷியலைஸ் பண்ண அமௌண்ட்டிலிருந்து வித்ட்ரா பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகணும், லெஸ் ஆகணும். சப்போஸ் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகணும். இந்த அமௌண்ட்டோட ப்ளஸ் பண்ணி காட்டணும். இதுதான் என்னோட வேலை, ப்ளஸ் பண்ணி காட்டணும். எப்போ நான் டிஸ்பிளே கேட்குறேனோ அப்போது என்னோட அக்கௌண்ட் நம்பரு, நேமு, என்னோட பழைய பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ண அமௌண்ட் வித்ட்ரா பண்ணேன்னா டெபாசிட் பண்ணேன்னா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணேன், டெபாசிட் பண்ணேன், ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருது எனது பழைய பேலன்ஸோட. இப்போ வித்ட்ரா பண்ணியிருந்தேன்னா லெஸ் பண்ணி மீதி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும். சப்போஸ் இப்போ டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா பழைய அமௌண்ட்டோட இதை ஆட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும். அப்போ எனக்கு என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும், என்னோட அக்கௌண்ட் நம்பர் வரணும், என்னோட நேம் வரணும், என்னோட பேலன்ஸு, இது பழைய பேலன்ஸ், ஓல்டு பேலன்ஸு. அடுத்தது இப்போ டிரான்சாக்ஷன்ஸு, என்ன வித்ட்ரா பண்ணுமா அல்லது டெபாசிட் பண்ணுமா, இந்த டீட்டெயில்ஸ் வரணும். அதுக்கப்புறமா நியூ பேலன்ஸும் வரணும் எனக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அவ்வளோதாங்க. டிஃபால்ட்டாக நான் அமௌண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், வித்ட்ராவோ டெபாசிட்டோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தான் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை பயன்படுத்த போகிறேன். 2-3 கிளாஸ் வச்சுக்கிறேன். அந்த 2-3 கிளாஸ்லேருந்தும் நான் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன் பாருங்கள். கிளாஸோட நேமு ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் பப்ளிக் டைப்பில் அமௌண்ட்டு, வித்ட்ரா, டெபாசிட் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டுங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டரில் 3 வேரியபிளுக்குமே வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அமௌண்ட் ஈக்குவல் டு 3000, வித்ட்ரா ஈக்குவல் டு 0, டெபாசிட் ஈக்குவல் டு 0. இப்போ நான் பேலன்ஸை மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். வித்ட்ரா எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது, டெபாசிட் எவ்வளோ பண்ணுவாங்கன்றது தெரியாது. இது யூசரோட மைண்ட் செட்டை பொறுத்தது. அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை எடுத்துன்னு நம்ம இதில் ஆட் பண்ணணும், இல்லைன்னா லெஸ் பண்ணணும். அதனால் இதை 0-0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த கிளாஸை முடிச்சிட்டேன் நான். அப்போ இந்த ஃபஸ்ட்டுங்கிற கிளாஸில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஒரு கிளாஸை முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். கிளாஸு செகண்டு, பப்ளிக் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டெரிவ்டு பண்ணிக்கிறேன். டெரிவ் பண்ணி அதில் ஒரு ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷனு, வாய்டு வித்ட்ரா. வித்ட்ராக்கு நான் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வாங்குறேன். யூசர் என்டர் பண்ணுவாங்க ரன் டைமில் எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு வித்ட்ரா பண்ணணும்னு. அதை ஏக்கு வாங்கிக்கிறேன். ஏல வாங்கினத WDக்கு நான் இதுக்கு முன்னாடி WDயில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இவங்க ஏதாவது என்டர் பண்ணாங்கன்னா யூசர் அந்த என்டர் பண்ண அமௌண்ட்டு WDக்கு போயிடும், 0 போயிட்டு அதுக்கு போயிடும். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறேன். அதே போல் டெபாசிட்ன்ற இன்னொரு மெத்தடையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். டெபாசிட் மெத்தட்லேயும் நான் ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்குறத டெபாசிட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன், கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நான் போன கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 0 போயிட்டு அவங்க டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அந்த அமௌண்ட்டு டிபிக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன். அடுத்தது மறுபடியும் அகைன் கிளாஸு தேர்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த தேர்டு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். பப்ளிக் டைப்பில் லாங் இன்ட்டில் அக்கௌண்ட் நம்பரு, நேமு. இப்போ நம்ம இது வரைக்கும் 3 வேரியபிள் தான் நான் சொல்லியிருந்தேன். அமௌண்ட்டு, வித்ட்ரா, டெபாசிட் 3 வேரியபிள் மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இப்போ அடிஷ்னலாக அக்கௌண்ட் நம்பரையும் நேமையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எந்த கிளாஸில், தேர்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதனோட கண்டினியூட்டியாக அடுத்தது தேர்டு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நான் கொடுத்துட்டேன். தேர்டுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேர்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் கொடுத்துட்டேன். தேர்டு கிளாஸில் நான் டிக்ளேர் பண்ணல அக்கௌண்ட் நம்பரு, ஸ்ட்ரிங் காப்பின்னு 2 வேரியபிள், அக்கௌண்ட் நம்பரு, நேம்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண இல்லைங்களா. அக்கௌண்ட் நம்பருக்கு டிஃபால்ட்டாக
ஒரு நம்பரை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நேமுக்கு டைரெக்டாக ஈக்குவல் டு போட்டு இனிஷியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் ஹெட்டர் ஃபைலில் ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ன்ற ஒரு ஹெட்டர் ஃபைலில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஃபங்க்ஷனு ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ன்ற ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணலை அப்படின்னீங்கன்னா எரர் வரும். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஹெச்சில் நமக்கு தேவையான சப்போர்ட்டிங் கிடைச்சிடும். காப்பி பண்ணி வச்சுக்கோ. அப்போ நேமில் விமல்னு இருக்கும், அக்கௌண்ட் நம்பரில் இந்த நம்பர் இருக்கும். அந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன் பாருங்கள். நான் தேர்ட் கிளாஸையும் முடிச்சிட்டேன். அகெயின் இப்போ ஃபோர்த்து கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோர்த்து கிளாஸில் என்ன பண்ணுறேன், பப்ளிக்கு செகண்ட் கம்மா பப்ளிக் தேர்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு, இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, செகண்டு பப்ளிக்கு ஃபஸ்ட்டுன்னுட்டு. இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்கள், செகண்ட் கிளாஸு தேர்டு கிளாஸு இது ரெண்டுத்துலேருந்தும் மெம்பர்ஸை எடுத்து ஃபோர்த்தாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன், பப்ளிக் டைப்பில் வைடு டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தடை மட்டும் டிஃபைன் பண்ணுறேன். டிஸ்பிளேயில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். நேம், அக்கௌண்ட் நம்பருக்கு இப்போ இங்கே இருக்கிறது வந்துடும், நேமும் இங்கே இருக்கிறது வந்துடும். அடுத்தது அமௌண்ட்டு இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸில், அது வந்துடும். அடுத்தது வித்ட்ராக்கு நம்ம இங்கே யூஸர் ரன் டைமில் எப்போயாவது என்ட்ரு பண்ணும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அந்த வித்ட்ரான்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்போ இங்கே வித்ட்ரா வரும். அடுத்தது அதே போல் டெபாசிட்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் நான். அந்த டெபாசிட்டுக்கு என்ன வரும், டெபாசிட்டும் யூசர்கிட்ட இருந்து கேட்கும் ரன் டைமில். அந்த டெபாசிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க என்ட்ரு பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகுது இல்லையா, வித்ட்ரா WD = A, அதே போல் DP = Aன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருந்தோம்ல, அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு இங்கே போயிட்டு அசைன் ஆகிற மாதிரி தான் நம்ம எழுதியிருந்தோம். WDக்கு அமௌண்ட்டும் DPக்கு அமௌண்ட்டும் போயிட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி தான் எழுதியிருந்தோம். ஸோ அது ரெண்டையும் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இந்த வேரியபிளில் என்னென்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்குதோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சிட்டேன் நான் எங்கள் ஃபோர்த்து கிளாஸில். ஃபோர்த்து கிளாஸையும் பாருங்கள், இங்கே செமிகோலன் வச்சு முடிச்சிட்டேனா. அப்போது ரெண்டு கிளாஸு, ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. அதாவது பாருங்கள், செகண்டு பப்ளிக்கு ஃபஸ்ட், இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸும் இங்கே வருது, செகண்டை எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் தேர்டு கிளாஸ் வந்து நான் ஆர்டினரியாக தனி கிளாஸாக தான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன், அது தனியாகவும் எடுத்துக்கிட்டேன். அப்போ சிங்கிளும் மல்டிப்புளும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் தான் சேரணும்னு இல்லை, நீங்கள் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். எனக்கு இங்கே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது, அதனால சிங்கிளையும் மல்டியையும் சேர்த்துக்கிட்டேன் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு. சரி, இப்போ நான் இதையும் முடிச்சிட்டேன், ஃபோர்த்து கிளாஸையும் முடிச்சிட்டேன். இப்போ மெயினில் வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அடிஷ்னலாக ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், C, அமௌண்ட்டுன்னு இன்டிஜர் டைப்பில். ஃபோர்த்து கிளாஸுக்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஃபோர்த்து கிளாஸில் இருக்குமா இருக்காதா? ஏன், ஃபோர்த்து கிளாஸு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஃபோர்த்து கிளாஸை வந்து மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். செகண்டுலேருந்தும் எடுத்துக்கிறேன், தேர்டுலேருந்தும் எடுத்துக்கிறேன். செகண்டுக்கு ஃபஸ்ட்டுலேருந்தும் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்டு கிளாஸ் ரெண்டும் இது இருக்குது, தேர்டாக இதுவும் இருக்குது. அப்போ 3 கிளாஸும் சேர்ந்து எதுலேயும் இருக்குது, ஃபோர்த்துலேயும் இருக்குது. அப்போ அதனால் நான் எங்கள் ஃபோர்த்து கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஃபோர்த்து கிளாஸ் மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ஃபோர்த்து F. சரி, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு Coutல என்டர் யுவர் சாய்ஸ். இது யூசர்கிட்ட நான் கேட்குறேன், என்னென்னு டெபாசிட் பண்ணுறீங்களா வித்ட்ரா பண்ணுறீங்களா, உங்கள் அமௌண்ட்டு இருக்குது, அதில் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா, இல்லை இருக்கிற அமௌண்ட்டை எடுக்கிறீங்களான்னு ஒரு கொஷின் கேட்குறேன். அதை C வாங்கிக்கிறேன், Cயில். அதுக்கு தான் இங்கே நான் C அமௌண்ட்டுன்னு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன், C, AMTன்னுட்டு. இப்போ Cயில் அவங்க 1ன்னு என்ட்ரு பண்ணலாம், இல்லை 2ன்னு என்ட்ரு பண்ணலாம். அடுத்தது மறுபடியும் Coutல என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று. இப்போ எந்த சாய்ஸ் கொடுத்தாலுமே அமௌண்ட்டு சொல்லணும்ல, அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். அதை AMTயில் வாங்கிக்கிறேன். அடுத்தது செக் பண்ணுறேன், இஃப்பு என்னென்னு C = 1. அவங்க என்டர் பண்ண சாய்ஸ் வந்து 1 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்,
இஃப் சி ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எஃப் டாட் டெபாசிட், எஃப்ங்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு. அப்போ டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஏஎம்டியை எடுத்துனே போகும் பாருங்கள் ஆர்குமெண்ட்டாக. இங்கே ஏஎம்டியில் அமௌண்ட் எவ்வளோன்னு என்டர் பண்ண சொல்லி கேட்குறோம் இல்லையா. இப்போ அவங்க ஒரு 2000 அப்படின்னு என்டர் பண்ணாங்கன்னா அந்த 2000 ஏஎம்டியில் இருக்கும். அந்த 2000 எடுத்துன்னு டெபாசிட் ஃபங்க்ஷனை தேடி போகும். இந்த அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் ஏக்கு அசைன் பண்ணிக்கும். ஏல வாங்குற அமௌண்ட்டை இமீடியட்டாக கிளாஸ் வேரியபிள் டிபிக்கு அசைன் பண்ணிக்கும். இப்போ டிபியில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 0ன்னு இருந்திருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி அமௌண்ட்டில் 30,000, டிபியில் 0, வித்ட்ராவில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு டெபாசிட்க்கு போயிடும். இப்போ நான் ஒரு 2000 என்டர் பண்ண உடனே 2000 போயிடும். இதை முடிச்சிடும். இதை முடிச்சுட்டு அடுத்தது எஃப் டாட் டிஸ்பிளே, எஃப்ல இருக்கிற டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணு. இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் தான் நம்ம எல்லாமே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அமௌண்ட்டு, வித்ட்ரானிட்டு, டெபாசிட்னு எல்லாம் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம்ல. டிஸ்பிளே பண்ண சொல்லும்போது இங்கே இதில் இருக்கிற டிபியும் 2000 வந்துடும். ப்ளஸ்ஸு இப்போ எனக்கு அடிஷ்னலாகவும் ஒரு லைன் டிஸ்பிளே ஆகணும். என்ன லைன் அப்படின்னா யுவர் கரண்ட் பேலன்ஸு. முன்ன டிஸ்பிளே பண்ணதெல்லாம் பழைய டீட்டெயில்ஸ் 30,000ங்கிறது, இப்போ நான் என்டர் பண்ண 2000 அதெல்லாம் அதோட சேர்த்து ஆட் பண்ணணும் இல்லையா. எஃப்ல இருக்கிற அமௌண்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற அமௌண்ட்டு, எஃப்ன்றது இந்த ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டில் அமௌண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குதான்னா இருக்குது. 4th கிளாஸில் இல்லை. எந்த கிளாஸில் இருக்குது? ஃபஸ்ட்டு கிளாஸில். அதில் இருக்கிற அமௌண்ட். ஏன் நான் இங்கே எஃப் டாட் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறேன்னா அமௌண்ட்டுங்கிறது இங்கே வைடு மெயினில் எங்கேயும் இல்லை வேரியபிள். அமௌண்ட்டுன்னு ஃபுல்லாக இல்லை. இந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் எஃப்ங்கிற ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை நம்ம இந்த 4th கிளாஸில் எடுத்துன்னு இருக்கிறோம் இல்லையா. அதனால் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4th கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட்டுன்னு கொடுத்து பாருங்கள், எரர் வரும். அதனால எஃப் டாட் அமௌண்ட்டு ப்ளஸ் இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஏஎம்டியில் வாங்கியிருக்கேன் இல்லையா அது. ஏன்னா அவங்க டெபாசிட் தானே பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ண ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த லைனையும் அடிஷ்னலாக சேர்த்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் இங்கே அவங்க சாய்ஸ் வந்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா, வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். அதை எதில் வாங்கிக்கும்? ஏஎம்டியில். அதே 2000 இப்போ ஏஎம்டியில் இருக்குது. ஆனால் என்னோடய சாய்ஸ் வந்து வித்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இஃப் சி ஈக்குவல் டு 1 ஆனா இல்லை. அப்போ எல்ஸுக்கு வரும். எல்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, எஃப் டாட் வித்ட்ரான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வித்ட்ராங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் அதே அமௌண்ட்டை எடுத்துன்னு போகும். இந்த 2000 எடுத்துன்னு வித்ட்ராங்கிற இந்த ஃபங்க்ஷனை தேடி போகும். ஏக்கு அசைன் பண்ணிக்கும். டபிள்யூடியில் ஏவோட வேல்யூ அசைன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வரும். இங்கே வந்துட்டு அடுத்தது மறுபடியும் டிஸ்பிளே, எஃப் டாட் டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேயில் மறுபடியும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, நேமு, பேலன்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இன்னொரு லைனு. என்ன லைனு? யுவர் நியூ பேலன்ஸ். இப்போ கரண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்? பழைய அமௌண்ட்டிலேருந்து இப்போ லெஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ என்டர் பண்ண அமௌண்ட்டை அதுதான் லெஸ் பண்ணியிருக்கிறேன். எஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணு. இப்போ என்டர் பண்ண அமௌண்ட்டை, எஃப்ல இருக்கிற அமௌண்ட்லேருந்து இப்போ என்டர் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணு. இங்கே ஏற்கனவே ஒரு 4 லைன் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதோட 5வது லைனாக இதையும் டிஸ்பிளே பண்ணும். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். இது இப்படி சொல்கிறத விட சிஸ்டமில் ரன் பண்ணி ஆன்சராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும். வாங்க சிஸ்டமில் செய்து காட்டுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டபுள் டைப்பில் அமௌண்ட்டு, வித்ட்ரா, டெபாசிட் 3 வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன். கன்ஸ்ட்ரக்டரில் அமௌண்ட்டுக்கு மட்டும் 30,000 இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய டெபாசிட் அமௌண்ட் வந்து 30,000 டிஃபால்ட்டாக பேங்க்கில் இருக்குது. வித்ட்ராவும் 0வும் இது வரைக்கும் எதுவும் வித்ட்ராவும் டெபாசிட்டும் இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதனால 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். நான் டிஃபால்ட்டாக 30,000 00ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன். ஒரு கிளாஸை முடிச்சிட்டேன். இது தனி கிளாஸ். அடுத்தது அகெயின் மறுபடியும் கீழே செகண்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன்னா நான் செகண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். எதுலேருந்து? ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். பப்ளிக் டைப்பில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி செகண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். செகண்ட் கிளாஸ்லேயும் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடுன்னா வித்ட்ரான்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிறேன், ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிற ஏவை
WDக்கு, அதாவது வித்ட்ராவா இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வாங்குற அமௌண்ட்டை வித்ட்ராக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த WDன்ற வித்ட்ரான்ற வேரியபிள் இந்த கிளாஸில் இல்லை, செகண்ட் கிளாஸில் இல்லை தானே, ஃபஸ்ட்டு கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு தான் நான் அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன், டெபாசிட்ன்ற மெத்தடு. டெபாசிட் மெத்தட்லேயும் ஏன்ற ஒரு ஆர்குமெண்ட் வாங்குகிறேன், அதை எதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன், டிபிக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டு மெத்தட்லேயும் நான் ஏனே கொடுத்துருக்குறேன். இதுக்கு ரீசனும் சொன்னேன். இது வந்து லோக்கல் வேரியபிள், இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அதுக்கு லைஃப் டைம் இருக்கும். அதை விட்டு வெளியில் வந்தால் அந்த வேரியபிள் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அதனோட ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு லைஃப் டைம் இருக்காது. அதே போல் தான் இங்கே இருக்கிற இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஏன்றது என்னன்னு தெரியும். இதை விட்டு வெளியில் வரும்போது அந்த ஏக்கான வேல்யூ இருக்காது, இது வேற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதில் ஒரு ஆர்குமெண்ட் வாங்கி அதை டெபாசிட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணால் அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸ் வரைக்கும் என்ன ஆயிருக்கு, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கதை தான். இங்கே கிளாஸு செகண்டு பப்ளிக் ஃபஸ்ட்டு டைப்பில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிட்டேன். இந்த கிளாஸை முடிச்சிட்டேன். அகெயின் கிளாஸ் தேர்டில் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஒரு 2-3 வேரியபிள் அடிஷ்னலாக டிக்ளேர் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பரு நேம்னுட்டு தேர்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறேன். தேர்டு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர், இந்த தேர்டுங்கிறது செப்பரேட் கிளாஸு. அப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டும் கிளாஸ் தேர்டும் செப்பரேட் கிளாஸாக தான் இப்போது நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் அக்கௌண்ட் நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நேமுக்கு விமல் அப்படின்ற ஒரு நேமை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நேமை டைரெக்டாக ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ண முடியாது, நான் பல தடவை சொல்லியிருக்கேன்றதுனால ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளாஸையும் முடிச்சிட்டேன். தேர்டு கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபோர்த்துன்னு அகெயின் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் பாருங்கள், பப்ளிக்கு செகண்டு பப்ளிக்கு தேர்டு, ரெண்டாவது கிளாஸ்லேருந்தும் மூணாவது கிளாஸ்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணி ஃபோர்த்து கிளாஸை உருவாக்குறேன். செகண்ட் கிளாஸை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண ஒரு கிளாஸா, அப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே இருக்கா. தேர்டு கிளாஸுங்கிறது செப்பரேட் கிளாஸா, இந்த தேர்டுங்கிறது செப்பரேட் கிளாஸு. ஸோ அப்போது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இதில் இருக்குது, இது தனி கிளாஸு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது இங்கே என்னது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது. ஃபோர்த்து கிளாஸை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக க்ரியேட் பண்ணேன். செகண்டு சிங்கிளாக இருக்குது, ஃபோர்த்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்குது. அப்போது ஒரு சிங்கிளும் ஒரு மல்டிபிளும் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இதுதாங்க ஹைப்ரிட் இதுக்கு பேர் தாங்க ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது, ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்குது ஒரு ப்ரோக்ராமில். சரி, இப்போ நான் ஃபோர்த்து கிளாஸில் டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் டிஸ்பிளே மட்டும் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்பரு, நேமு, இப்போ நம்ம என்ட்ரு பண்ண அமௌண்ட்டு, வித்ட்ரா எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். இப்போ அதே போல் இதுவும் சொல்லியிருக்கேன், நான் மெயின்லேருந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சி ஒரு வேரியபிள், ஏஎம்டின்னு ஒரு வேரியபிள், 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபோர்த்துக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃபோர்த்து கிளாஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குறேன், டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு கேட்குறேன், சியில் வாங்கிக்கிறேன். என்டர் யுவர் அமௌண்ட்டுன்னு கேட்குறேன், அதை ஏஎம்டியில் வாங்கிக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை நான் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டோட டெபாசிட் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்லேருந்து இப்போ நான் என்டர் பண்ண அமௌண்ட்டை எடுக்கணுமா, வித்ட்ரா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இது செய்திருக்கிறோம். அதாவது ப்ராப்பராக ஃபுல் இதுவாக போடலைனாலும் ஒரு சின்ன க்ளூ யூஸ் பண்ணி நான் அந்த ஏடிஎம்மில் நம்ம அமௌண்ட்டை எடுக்கிற மெத்தட், பேங்க்லேருந்து அமௌண்ட்டை எடுக்கிறது டெபாசிட் பண்ணுற மெத்தடில் நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் இது. ஸோ இங்கே செக் பண்ணிக்கிறேன், இஃப் சி ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, நம்மளோட சாய்ஸ் 1 இருந்ததுன்னா டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணணும். இல்லைன்னா 2 இருந்ததுன்னா வித்ட்ராங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணணும். சரிங்களா? அதே போல் இந்த ஒரு லைன் அடிஷ்னலாக இங்கே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, யுவர் கரண்ட் பேலன்ஸ் இஸ்ன்னுட்டு ஏற்கனவே ஒரு டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு லைனை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். இந்த டிஸ்பிளேவோட இதுவும் சேர்ந்து வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த டிஸ்பிளேயில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்,
அக்கௌண்ட் நம்பரு, நேமு, ஓல்டு பேலன்ஸு, வித்ட்ரா, டெபாசிட் இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். இப்போ வித்ட்ராவாக இருந்தால் லெஸ் பண்ணி காட்டணும், டெபாசிட்டாக இருந்தால் ஆட் பண்ணி காட்டணும். அந்த ஆட் பண்ணி காட்டுறதை நான் இங்கே தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல தான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். டிஸ்பிளேக்கு அப்புறம் 2 டிஸ்பிளேக்கு அப்புறமும் வித்ட்ராக்கு அப்புறமும் டெபாசிட்க்கு அப்புறமும் 2 டிஸ்பிளே தனித்தனியாக யூஸ் பண்ணுறேன். இதுவுமே அதோட சேர்ந்து வருதா அப்படின்றத செக் பண்ணலாம் பாருங்கள். ப்ரோக்ராமை ரன் பண்ணுற ஆல்ட் F9 கொடுத்து கம்பைல் பண்ணிவிட்டேன். 0 எரர் வருது. இப்போ கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன், ரன் ஆகுது. என்டர் யுவர் சாய்ஸ், டெபாசிட்டாக வித்ட்ராவான்னு கேட்குது. நான் இப்போ வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். 1ன்னு கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். என்டர் யுவர் அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் இப்போ ஒரு 5000 கொடுக்குறேன். ஏற்கனவே என்கிட்ட 30,000 டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அமௌண்ட்டில். இப்போ 5000 கொடுத்து என்டர் பண்ண உடனே எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அக்கௌண்ட் நம்பர் வருது, நேம் வருது விமல்னிட்டு, யுவர் ஓல்டு பேலன்ஸு 30,000, நான் பழைய பேலன்ஸு 30,000 வச்சுருந்தேன். வித்ட்ரா எதுவும் இல்லைன்றதுனால 0. டெபாசிட் அமௌண்ட் இப்போ எவ்வளோ பண்ணேன் 5000. கரண்ட் பேலன்ஸு எவ்வளோ வந்திருக்கு 35,000. இந்த கரண்ட் பேலன்ஸுன்ற இந்த ஒரு லைனை தான் நான் மெயினில் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்துருந்தேன் நான், அதாவது கிளாஸ்க்குள்ளே. இதை மட்டும் மெயினில் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம என்டர் பண்ணுற இந்த வித்ட்ராவும் ப்ளஸ்ஸு ஏற்கனவே இருக்கிற ஓல்டு அமௌண்ட்டும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு லைனை மட்டும் கீழே கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருந்தேன். இது ஃபங்க்ஷன் இல்லாமல் மெயினில் வந்து கொடுத்துருந்தேன். சேர்ந்து வந்திருக்கா பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ டெபாசிட் வந்து ஆட் ஆகி வந்திருக்கு. இதே போல் வித்ட்ரா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாங்களா? மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் சாய்ஸை கொடுக்குறேன். நான் சாய்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டேன். ரெண்டாவது சாய்ஸ் என்னது வித்ட்ரா. என்டர் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குது. இப்போ நான் வந்து ஒரு 3000 கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே என்கிட்ட 30,000 இருக்குது அமௌண்ட்டு இந்த ப்ரோக்ராமில். இப்போ நான் 3000 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகணும், அதுலேருந்து லெஸ் ஆகி காட்டணும். லெஸ் ஆகி காட்டுதா பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வந்திருக்கு. பழைய பேலன்ஸ் 30,000 வந்தாச்சு. இப்போ புது பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 27,000. ஏன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வித்ட்ராவில் வந்து 3000 போட்டிருக்கேன். வித்ட்ராவில் 3000 போட்டதுனால அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுது. இதுதாங்க ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸை உங்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேங்க்கில் ஃபாலோ பண்ணுற இந்த ஒரு சின்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரு 10% போர்ஷன்ஸை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதை ப்ராப்பராக செய்யணுன்னா இதனோட ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராமாக போகும். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டீங்க, கஷ்டமான ப்ரோக்ராம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணுன்றதுக்காக அதில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கான்செப்ட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.